ஐயோ பாவம், உன் நிலைமையை பார்க்க எனக்கு பரிதாபமாக உள்ளது. உனக்கு நக்கலா இருக்கா? பயப்படாத, இன்னும் கொஞ்ச நாள்ல நீயும் இப்படி மாறிடுவ. என்ன காமாட்சி, இன்னைக்கு சோகமா இருக்கிற? என்ன செய்ய, தோட்டெல்லாம் காடா போச்சு. அது சரி, முன்னெல்லாம் நீயும் உன் நண்பர்களும் கலகலப்பா பேசி சிரிச்சு கொழுந்தெடுப்பீங்க. இப்ப நீ மட்டும் வந்து கொழுந்தெடுக்கிற, மற்றவங்களுக்கு என்னாச்சு? ஐயோ, உனக்கு தெரியாதா? தோட்டத்தை பிரிச்சு கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல இருக்கிற 1000 மரமும் எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த காணியில நானு என் குடும்பம் எல்லாம் சேர்ந்து கொழுந்தெடுக்கலாம். ஏய், நீ காமாட்சி மகத்தானே? இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலையா? ஆமா, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல. அம்மா என்ன கொழுந்தெடுக்க சொன்னாங்க. அம்மாவும் வந்திருக்கிறாங்க. ஐயோ, நீ கொழுந்தெடுக்கிறையா? போய் உன் படிப்பை பாரு, இல்லைன்னா உன் எதிர்காலமே பாழாகிடும். பாவம் அம்மா கஷ்டப்படுறாங்க, நான் உதவி செய்யணும். அது மட்டும் இல்லை, எனக்கு கணக்கு பாடனா பிடிக்கவே பிடிக்காது. இனிமே நான் கணக்கு டீச்சரை பார்த்தா பயப்படையே தேவையில்லையே. உனக்கு இதுல நல்ல வருமானம் வருதா? இன்னொரு ஆளையும் போட்டு நீ கொழுந்து பறிக்கலாமே. நான் இனிமே பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு வந்து கொழுந்தெடுக்க போறேன். அப்போ நிறைய கொழுந்து பறிக்கலாம், கொஞ்சம் லாபம் கிடைக்கும். இன்னொரு ஆளை போட்டா சம்பளம் கொடுக்கணுமே. என்ன காமாட்சி, உன் முகத்துல இவ்வளவு சந்தோஷம் தெரியுது? இருக்காதா பின்ன? இன்னைக்கு நானும் பிள்ளைகளும் சேர்ந்து 32 கிலோ கொழுந்தெடுத்தோம். 10 கிலோ கூட எடுத்ததால சந்தோஷப்படுறியா? இன்னைக்கு நீ நிறைய இழந்திருக்க, அது தெரியுமா உனக்கு? இழந்தேனா? அது என்ன? எனக்கு இன்னைக்கு மத்த நாளை விட காசு கூட தானே கிடைக்கும். ஐயோ, நீ பாவம், உனக்கு ஒன்றும் தெரியல. மறந்துட்டியா? முன்னரெல்லாம் உனக்கு நாள் சம்பளத்துடன் மேலதிகமாக கொழுந்து எடுத்தால் அதற்கு காசு கிடைக்கும். அது மட்டுமல்ல, ஏபிஎம் பிடிஎம் எல்லாம் கிடைக்கும். ஆமா, நீ சொல்றதும் சரிதான். நான் அதை யோசிக்கவே இல்லையே. காசு வருதுன்னு மட்டும் சந்தோஷப்படாத, அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான். ஏன் அப்படி சொல்ற? ஒவ்வொரு நாளும் கொழுந்து எடுக்க என் பிள்ளைங்களோட வந்தா நிறைய கொழுந்து எடுக்கலாமே. நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. கொழுந்து பறிக்க பறிக்க குறைஞ்சிடும். 7 நாளைக்கு பிறகுதான் நீ திரும்ப கொழுந்து எடுக்க முடியும். அதுவும் தேயிலை செடிக்கு உரம் போட்டு முறையா பராமரிச்சாதான் கொழுந்து எடுக்கவே முடியும். ஆமா ஆமா, நீ சொல்றது ரொம்பவும் சரி. நாங்க தான் உரம் வாங்கி போடணுமா? எனக்கு எங்க இருக்கு காசு உரம் வாங்கி போடுறதுக்கு? ஏன்னா இந்த செக்ரோல் முறைய மாத்தினாங்களோ தெரியல. என்னை வீட்டிலேயே மாட்டி விட்டாயே, ஏன் வேலைக்கு போகலையா? உனக்கு தெரியாத மாதிரி கேட்காத. எனக்கு பின்ன பிறக்க இன்னும் ஒரு கிழமை தானே இருக்கு. அதுக்கு ஏன் இவ்வளவு கவலையா முகத்தை வச்சிருக்க? நேத்து வரைக்கும் கொழுந்து பறிச்சேன், இன்னைக்கு முடியல. சீக்கிரமே பிள்ளையும் பிறந்துடும். திரும்ப நான் படுக்கைய விட்டு எலும்ப வரைக்கும் சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போறேனோ தெரியல. ஏன், உனக்கு தான் பிரசவ சகாய நிதி கிடைக்குமே, அதை வச்சு சமாளிக்க முடியாதா? அது தானே பிரச்சனையே. துண்டுக்காணி முறையில எதுவும் கிடைக்காது. இபிஎஃப்பும் இல்ல, பிரசவ சகாய நிதியும் இல்ல. அப்ப நீ ஏன் துண்டுக்காணிக்கு ஒத்துக்கிட்ட? அந்த நேரம் இதெல்லாம் யோசிக்கல. சேவைகால பணத்தை எடுத்தா கையில கொஞ்சம் காசு கிடைக்கும், கொஞ்சம் செலவுகளை சமாளிக்கலான்னு.
அதனால தான் அந்த பணத்தையும் எடுத்துட்டேன். செக்ரல் முறையை மாற்றியதனால் இன்று தொழிலாளர்கள் இபிஎஃப், இடிஎஃப் இழந்திருக்கின்றார்கள் மற்றும் சேவைகால பணம், போனஸ் ஒன்றுமே கிடைக்காமல் இருக்கின்றது. பிரசவ சகாய நிதி, விடுமுறை ஆகியவற்றை இழந்து நிற்கின்றார்கள். தொழிற்சங்க உரிமைகளையும் இழந்து நிற்கின்றார்கள். மற்றது பூச்சிக்கடி, பாம்பு கடிக்கு கிடைக்கும் நஷ்டஈடுகளையும் இழக்கின்றார்கள். ஆகவே ஒட்டுமொத்தமாக எந்த ஒரு சட்ட உரிமையும் இல்லாமலே இவர்கள் இருக்கின்றார்கள். நாம் புரியாமல் துண்டு காணி முறையை ஏற்றுக்கொண்டதனால் எமது சமூகம் சிதைவடைந்து கொண்டிருக்கின்றது. இந்நிலை எமது உரிமைக்கு மட்டுமல்ல, சுய கௌரவத்திற்கும் சவாலாக அமைந்துவிட்டது. எமது உரிமையையும் சுய கௌரவத்தையும் பாதுகாக்க இன்றே ஓரணி திரள்வோம்.